ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பிட்காயின் மைனிங் பற்றி உள்ள உண்மையும் பொய்யும், அதாவது இதை பற்றி எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதில் உள்ள உண்மையான நியூஸ், அதில் எவ்வளோ மைன் பண்ண முடியும், எந்த மைனிங் மிஷினில் எவ்வளோ வரும், இன்கம் வரும், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக இப்போ உள்ள ரீசெண்டாக எல்லாரும் இந்தியாவில் பரவிட்டு இருக்கிறது என்னென்னா, பிட்காயின் மைனிங் இல்லைனா ஏதோ ஒரு கிரிப்டோ கரன்சி மைனிங் வீட்லேயே ஒரு மிஷினை வச்சு நம்ம மைன் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம், லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நம்ம வீட்டிலேருந்தே ஏர்ன் பண்ணிக்கலாம். அப்படி ஃபஸ்ட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அப்போ தான் ஃபஸ்ட்டு ஒரு 2 லட்சம் 3 லட்ச ரூபா தாங்க நாங்கள் மைனிங் செட்டப் பண்ணி தரோம் அப்படின்னு ஆக்சுவலாக சொல்லி நிறையவே சீட்டிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. நிறைய பேர் அதுக்காக இப்போ நெட்டில் சர்ச் பண்ணால் கூட இப்போ மைனிங் பிட்காயின் மட்டும் இல்லை, கிரிப்டோ கரன்சி காயின்ஸ் ரிலேட்டடாக உள்ள மைனிங்காக தான் நிறைய பேர் இந்தியாவில் இப்போ சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. காரணம் என்னென்னா, கிரிப்டோ கரன்சி காயின்ஸு இப்போ வேல்யூ கம்மியாக இருந்தாலும் ஃப்யூச்சரில் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். அந்த நம்பிக்கையில் நிறைய பேர் இப்போ ஓனாகவே மைனிங் பண்ண தொடங்கிட்டாங்க. ஏன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒரு எக்ஸ்சேஞ்சிலேருந்து வாங்கி விற்று ட்ரேட் பண்ணி செல் பண்ணி அப்படியே ஏர்ன் பண்ணி நம்ம எடுக்கிறத விட ஓனாக மைன் பண்ணிட்டால் நமக்கு எந்த வித லாஸுமே இல்லை. நம்ம வீட்டில் மிஷின் இருக்குது, நம்ம இதில் கரண்ட்டு பவர் சப்ளை அது எல்லாமே நம்ம அதனால் ஓனாக மைன் பண்ணிப்போம் அப்படின்னு நிறைய பேர் இறங்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் ஆர்வ கோளாறில் நிறைய ஏர்ன் பண்ணிக்கலாம்னு சொல்லி மணியை லாஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, ஆக்சுவலாக எவ்வளோ தான் ஏர்ன் பண்ண முடியும், எந்த மிஷினில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக பாருங்கள், வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள், நிறைய வீடியோஸ் இது மாதிரி வரும். ஃபஸ்ட்டு பொதுவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க மைனர்ஸ் எல்லாமே ஒரே மெயின் கம்பெனி. இப்போ கொடுத்துட்ருக்க மெயின் கம்பெனி எதுனா பிட்மைன் அண்ட் மைனர். பிட்மைன் கம்பெனி தான் இப்போது மெயினாக உள்ள மைனிங் மிஷின் சப்ளை பண்ணுறதுல மெயின் கம்பெனி இப்போதே இருக்குதுல. இந்த கம்பெனி தான் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ மைனிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அதாவது வேறு ஒரு வெப்சைட்டில் மைனிங் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே காசு கம்மியாக தான் வருது. அது காரணம் என்னென்னா, இங்கே பாருங்கள், இவ்வளோ மைனிங் மிஷின்லாம் லாஸ் தான் வருதே தவிர ப்ராஃபிட் வர தொடங்கலை. இந்த மிஷின்லாம் பழசாயிட்டு, அவங்க ரீசன் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மிஷின்லாம் பழசாயிட்டு இதுக்கு அல்டர்னேட்டாக ஒரு வெர்ஷன் நாங்கள் ஃபைன் பண்ண போகிறோம், அப்போ தான் நிறைய இனி ஏர்ன் பண்ண முடியும், பிட்காயின் மைனிங் பண்ண முடியும் நிறைய, அந்த இதில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த மிஷின்லாம் யாரெல்லாம் இப்போ வச்சுருக்காங்களோ, இல்லைனா இந்த மிஷினில் இந்த சைட்லாம் மைனிங் பண்ணிகிட்ருக்கோ அவங்களுக்குலாம் ஏர்னிங் ரொம்ப கம்மியாக தான் வருது. அதுவும் இல்லாமல் லாஸில் வரதாக கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் D3 எடுத்துக்கிடுவோம். D3 ஆன்டிமைனர் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு இதெல்லாம் காஸ்ட்டு கம்மியானது. அதாவது 1 லட்சத்துக்கு 50,000 1 லட்சம் அப்படி 1 லட்சத்துக்கு கம்மியான மிஷினில் வர மைனிங் ஆகும். பார்த்துக்கோங்க, உங்களெல்லாம் 1 லட்சம் எவ்வளோ ரூபா இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு இந்த வீடியோவில் கிளியராக உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அதாவது ஒரு நாளைக்கு மைனிங் எவ்வளோ பண்ணுதுன்னா $2.22. அதாவது ஒரு அரௌண்டு ஒரு 130 140 ரூபின்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நமக்கு கரண்ட் பில்லு $4 ஆகுது. அப்போனா லாஸில் தான் போகுதான். இந்த மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே லாஸ்ன்னு சொல்கிறாங்க. இது கரண்ட் ரேட் ஒவ்வொரு கண்ட்ரியை பொறுத்து ஒவ்வொரு இதை பொறுத்து மாறுபடலாம். இருந்தால் கூட ஒரு நாளைக்கு இந்த மிஷினில் $2 மேலே தான் மைனிங் ஆகுது. அதான் இல்லாமல் எந்தெந்த காயின் மைனிங் பண்ணலான்னா, இதில் பாருங்கள், பிட்காயின் கிடையாது, வேறு கொஞ்சம் காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன காயின், CANN காயின், இது டேஷ் காயின், இப்படி குறிப்பிட்ட ஒரு 5-6 காயின் தான் மைனிங் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் இதே மாதிரிப்பட்ட மிஷின் எல்லாம் இப்போ ஃபெயிலியர் ஆகிட்டு, இந்த மிஷின்லாம் இனி வாங்க போகிறவங்க இந்த மிஷின்லாம் தயவுசெய்து வாங்கிறாங்க. யாரும் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். எந்த மிஷினில் நம்ம வாங்கினா எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்கலான்னு பார்ப்போம். இது எல்லாமே லாஸ்ட்டில் போகிற மிஷின், ப்ராஃபிட்டில் போகிற மிஷின் பார்ப்போம். ஓரளவு ஒரு நாளைக்கு 200 ஓரளவுக்கு ப்ராஃபிட் எடுக்கிற மிஷின் மட்டும் பார்ப்போம். அதே மாதிரி வாங்குகிற கம்பெனியும் நீங்கள் வாங்குறது பிட்மைன் கம்பெனியே வாங்கிக்கோங்க. ஏன்னா அதான் மோஸ்ட்லி, அதாவது 60-70% மிஷின் தயாரிக்கிற கம்பெனினா பிட்மைன் கம்பெனி தான். ஸோ வேறு எதுவும் நம்பி ஏமாந்துறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உள்ள இதில் நல்ல ப்ராஃபிட் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு 200லேருந்து 300 ரூபா வர ப்ராஃபிட் எடுக்கணும்னா இந்த ஆன்டிமைனர் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது பிட்மைன் ஆன்டிமைனர் S9 யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் ப்ராஃபிட் வருது. ஆனால் இதோட ப்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம அமேசானில் கிடக்குது பாருங்கள், சரி நாடு
பிட்மைன் ஆன்டிமைனர் அமேசானில் கொடுத்துருக்காங்க. சரி இதில் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிட்மைன் ஆன்டிமைனர் அமேசானில் இதோட ப்ரைஸ் பாருங்கள் 2,15,000 பாருங்கள். ஃபஸ்ட் நீங்கள் 2,15,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு 200லேருந்து 300 வரை ப்ராஃபிட் எடுக்கலாம். அதாவது கரண்ட் பில்லு, எலக்ட்ரிக் பில்லு எல்லாம் தள்ளி, கரண்ட் பில்லு, இன்டர்நெட் பில்லு எல்லாம் தள்ளி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கணும்னா இங்கே ஃபஸ்ட்டு 2,15,000 இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இது நீங்கள் ஓனாகவே மைனிங் செட்டப் பண்ணிக்கலாம். ஒன்றுமே கிடையாது. இது மிஷினு. ஒரு கம்ப்யூட்டருக்கு தேவையான ஹார்ட் டிஸ்க்கு, ஹார்ட்வேர் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் பார்த்துக்கோங்க. நல்ல ரேம் இருக்கணும். மினிமம் 4 GB ரேமாவது வச்சுக்கோங்க. கிராஃபிக்ஸ் கார்டெலாம் நல்ல கிராஃபிக்ஸ் கார்டு நான் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே எல்லா லிங்க்குமே இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. அந்த கிராஃபிக்ஸ் கார்டெலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. டைரெக்டாகவே இதெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், 2,15,000 இன்வெஸ்ட் பண்ணலாம். இதே இது நம்ம ஃபாரின் சைட்டில் வாங்கலாம் மிஷினு. அப்படி வாங்கினோன்னா அரௌண்ட் ஒரு 80 1,00,000 தான் வரும். ஆனால் நமக்கு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜுன்னு சொல்லி, அதாவது இன்டர்நேஷ்னல் ட்ரான்ஸ்ஃபர் சார்ஜ்னால் ரொம்ப அதிகம். டபுள் எல்லாம் ட்ரிப்புள் அளவு சார்ஜ் போட்டு இங்கே வரும்போது எப்படியும் நமக்கு அரௌண்ட் 2,00,000 ஆயிரும். அப்படி வாங்குறதுக்கு நம்ம இங்கே இதிலே வாங்கிக்கலாம். அது பாருங்கள், S9 இதான் இந்த இது இப்போ உள்ள இதுக்கு பிட்காயின் ஆன்டிமைனர் S9 பெட்டர். அப்புறம் இது ரேட்டு கம்மியாக வாங்கினா 1,54,000. அதாவது என்னன்னா A3 ஆன்டிமைனர். A3யில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படி நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த ஒரு பாருங்கள், பிட்காயின் ஆன்டிமைனர் A3 ஒரு நாளைக்கு 2.29, அதாவது அரௌண்ட் 150 ரூபி வரும் ப்ராஃபிட். அதாவது கரண்ட் பில்லு எல்லாம் தள்ளி அவ்வளோ வரும். செக் பண்ணிக்கலாம். A3 பார்த்தாச்சு. இந்த ஒரு பாருங்கள், அதே தான் A3 ஆன்டிமைனர். இதில் பார்த்துக்கோங்க, 1,54,000 இருக்குது. இதில் நம்ம இந்த மைனிங் மிஷின் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாளைக்கு 150 ரூபா ப்ராஃபிட் வரும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதாவது நீங்கள் எவ்வளோ ரூபா மைனிங் இன்வெஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு வரப்போகிற அமௌண்ட் கம்மி தான். ஆனால் இதில் இவங்க எதனால் இது மைனிங் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுக்கலாம்னு சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இப்போ மைனிங் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா பிட்காயின் இப்போ ஒரு நாளைக்கு 150 ரூபா வச்சு மைன் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆனால் சப்போஸ் இப்போ பிட்காயின் அரௌண்ட் 60% ரேட்டு குறைஞ்சிருக்கு. அதாவது 3 மடங்கு ரேட் குறைஞ்சிருக்கு. ஸோ சப்போஸ் அது இன்க்ரீஸ் ஆகிட்டுனா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதே காயின் உங்களுக்கு ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் $2 150 ரூபாய்க்குள்ளே பிட்காயின் மைன் பண்ணிட்டுருக்கீங்க. ஒரு மாதத்தில் பாருங்கள், ஒரு மாதத்தில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் எல்லா டீட்டெயிலும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஒரு மாதத்தில் ஒரு அமௌண்ட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பிட்காயின் நீங்கள் எந்த காயின், அது ஒரு லக்குன்னு கூட சொல்லிக்கலாம். ஏன்னா இதில் எந்த காயின் நீங்கள் மைன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த காயினோட ப்ரைஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அதுக்கு தக்கன நம்ம ப்ராஃபிட் கிடைக்கும். பாருங்கள், ஒரு மாதம் $200 தான் இந்த இதை வச்சு நம்மளால் $200 ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் அதில் நமக்கு கரண்ட் பில்லே பாதி போயிடும். ஸோ ஆக மொத்தத்தில் இதில் கூடி போனால் நம்ம இந்தியன் கரண்ட் மார்க்கெட்லாம் வச்சு பார்க்கும்போது மாதம் ஒரு 5,000 ரூபா தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதாவது 1,50,000 இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் 5,000 ரூபா தான் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் என்னென்ன காயின் மைனிங் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் அரௌண்ட் 1,00,000 தான் இருக்குது. ஆனால் நமக்கு ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே அந்த கண்ட்ரிக்கு. நம்ம இது ஃபாரின் வெப்சைட்டு. A3 ஆன்டிமைனர். ஆனால் A3 ஆன்டிமைனரில் மைன் ஆகிற காயின் ஒரு காயின் தான் மைன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சியா காயின். ஆக்சுவலி இதில் சியா காயின் மைனிங் பண்ணக்கூடிய மிஷின். சியா காயின் தெரியும் உங்களுக்கு, நல்ல ரேட்டில் போயிட்டு இருந்து இதில் டீட்டெயில் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ரேட்டில் போய்ட்டு இப்போ டவுன் ஆகிருக்கு சியா காயின். ஆமாம், நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், அமேசான்லேயும் ஹாசிங் அல்கோரிதம் சியா காயின் மைனர். இது சியா காயின் மைனர். ஆனால் இது ஒரு லக் இருக்குது சியா காயினில்.
ஏன்னா இப்போ ப்ரைஸ் ரொம்ப டவுனாக இருக்குது. அதாவது இப்போ அரௌண்டு 150 சந்தோஷியில் இருக்குது. சப்போஸ் அது ஒரு 1000 சந்தோஷிக்கு போயிட்டுனா நீங்கள் நல்லா ப்ராஃபிட் வர வாய்ப்பு இருக்குது. அதுக்காக இப்போ சியா காயின் மைனரும் நிறைய பேர் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அடுத்து பார்க்க போகிறது S9 antiminer. நம்ம பொதுவாக வாங்கக்கூடிய மைனர் வந்து நம்ம இது செக் பண்ணிக்கிட்டு வாங்குங்க. அதாவது ஃபெயிலியர் மாடல், அதாவது முடிய போகிற மாடல்லாம் வாங்கிக்காதீங்க. புதுசாக ஒரு மாடல் வரப்போகிறதா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதாவது ஹெவி ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி என்ன கம்பெனியில் கொடுக்க போகிறாங்கன்னா ஹாலாங் இப்படின்னு ஒரு மைனிங் மிஷின் வரப்போகிறதா நியூஸ் இருக்குது. இவங்க கொஞ்ச நாளாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா பாருங்கள், ஒரு நாளைக்கு $100 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம், அந்த மீனிங்கில் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் இது வருமா வராதா அதை பற்றி உள்ள டீட்டெயில் நமக்கு தெரியலை. ஏன் தெரியலைன்னா இது ரொம்ப நாளாகவே வந்து வருதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி வந்துச்சுன்னா ஹெவியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே பாருங்கள், ஒரு நாளைக்கு $100 ஏர்ன் பண்ணிக்கலாம். மைனர் மிஷின் இதே அமௌண்ட் மைனர் மிஷின் தான் வரும். ஆனால் இது வரையும் வரல. இப்போதைக்கு இருக்கிறத பற்றி தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது யாரும் இன்னொருத்தர்கிட்ட வாங்கி ஏமாந்துடாதீங்க. எந்தெந்த மிஷின் வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். வாங்குறதா இருந்தால் இப்போ பெஸ்ட்டு மிஷின், இப்போ ஒரு நல்ல அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி, அதாவது 3 லட்ச ரூபாலாம் இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறீங்கன்னா என்ன கம்பெனி வாங்கலாம்னா பைக்கால் கம்பெனியில் மைனர் வாங்கலாம். இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு, ஹை அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண நீங்கள் ரெடி அப்படின்னா பைக்கால் ஆன்டிமைனர் நம்ம அமேசானில் இருக்கான்னு பார்ப்போம். பைக்கால் மைனர் இருக்க வாய்ப்பு கம்மி தான், பார்ப்போம். பைக்கால் ஆன்டிமைனர் ஏன்னா அதிக ரேட் வரும், 3 லட்சத்துக்கு மேலே வரும். இருக்குது, நான் கொடுத்துருக்காங்க. பைக்கால் ஜெயிண்ட் எண் கொடுத்துருக்காங்க, 3,25,000 ரூபாய். இது ஒரு பாருங்க, ஒரு நாளைக்கு ஜெயின் 10 ப்ளஸ் ஜெயின் 10 ஒரு நாளைக்கு $14, அதாவது அரௌண்ட் $1000 மேலே ஏர்ன் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை வச்சு. பைக்கால் ஜெயின் 10 அதோடு நீங்கள் ஓவராக மணி இன்வெஸ்ட் பண்ண ரெடி அப்படின்னா பைக்கால் வாங்கிக்கலாம். எல்லா லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதுதான் மைனிங் மிஷினுக்குள்ள பேசிக். நம்மளே எல்லாமே நமக்கே தெரிஞ்சுருக்கணும். தெரியாமல் ஒரு ஃபுல் செட்டப் நானே பண்ணி தரேன்னு சொல்லி யார்கிட்டையும் லட்சக்கணக்கில் அமௌண்ட்டை கொடுத்துறாதீங்க. அப்புறம் உங்களுக்கு கரண்ட்டு பில்லு, நெட்டு பில்லு எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராஃபிட்டே வர வாய்ப்பு இல்லை. பேசிக்காக எல்லாம் தெரிஞ்சு நீங்கள் மைனிங் பண்ணுங்கள். எது உங்களுக்கு செட் ஆகுமோ பாருங்கள், கொடுத்துருக்காங்க. பைக்கால் மைனர் இஎம்ஐயில் கூட வாங்குகிற மாதிரி போட்டிருக்காங்க. 15,000 ரூபாயிலேருந்து இஎம்ஐ இருக்குது. இதுனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வரை ஏர்ன் பண்ணிக்கலாம். அதை பற்றி நம்ம டீட்டெயில் பார்ப்போங்க. என்னென்ன காயின் மைன் ஆகுது, எவ்வளோ எலக்ட்ரிக் பில்லு ஒரு நாளைக்கு ஆகும், அதை பற்றி பார்ப்போம். பைக்கால் கொடுத்தது பைக்கால் ஜெயின். நான் சொல்கிறேன் 3, அதாவது 3 நான் சொல்லிடுறேன். 3 மிஷின் தான் அடக்கம் பண்ணிடுறேன். நீங்கள் வாங்காத இருந்த 3 மிஷின் வாங்க, வேறு வாங்காதீங்க. அதாவது இது எலக்ட்ரிசிட்டி பில்லு, எலக்ட்ரிக் பவர் சப்ளை ரொம்ப கம்மியாக எடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு அரௌண்ட் 12 ரூபா தான் எலக்ட்ரிசிட்டி எடுக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. கரண்ட் எடுக்காது அந்த மீனிங்கில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய காயின்ஸ் மெயின் ஆகுது. அதாவது எலக்ட்ரானிக், இது புதுசாக அந்த காயின். இது பைட் காயின், இது முன்னாடி இருக்குது. மொனெரோ உங்களுக்கு தெரியும், இது தெரியல. ஸ்மோக் காயின் புதுசு, ஏசியன் AEON இதுதான் நல்லா இப்போ ரீசெண்டாக நல்லா ப்ரைஸ் ஏறிச்சு, நல்லா ஏறிட்டு இருக்க காயின். தெரியல. மைன் பண்ணுறதா இருந்தால் இந்த மிஷின் வாங்குறீங்கன்னா இந்த 3 காயினில் எதாவது மைன் பண்ணிக்கோங்க. அதாவது மொனெரோ எல்லா எக்ஸ்சேஞ்சிலையுமே இருக்குது. இதில் இப்போ ஹார்ட் ஃபோர்க் வேறு நடக்குது, போன வீடியோவில் போட்டிருக்கேன். அடுத்து AEO காயின் நல்ல காயின் தான், நல்ல ப்ரைஸில் இருக்குது. பைட் காயின் வந்து ஸ்மால் அமௌண்ட் காயின், சியா காயின் மாதிரி. இல்லை ஏதாவது ஒரு காயின் மைன் பண்ணிக்கோங்க. வெப்சைட்டில் அரௌண்ட் 1 லட்சம் கொடுத்துருங்க. ஆனால் நம்ம வேறு கண்ட்ரியில் இருக்கிறனால நம்ம பை பண்ணி இங்கே வர்றதுக்கு